Hello friends, welcome to GV's Home Cooking. இன்னைக்கு நம்ம 6 months plus baby food ராகி கஞ்சி எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். இது நீங்க குழந்தைகளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம், லஞ்ச் இல்ல 11:30 க்கு எப்ப வேணாலும் கொடுக்கலாம். இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 6 months பேபிக்கு 2 ஸ்பூனே கரெக்டா இருக்கும். அப்புறம் மந்த்ஸ் ஆக ஆக குவாண்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சிடுங்க. ஓவர்நைட் ஊற வச்சுட்டு காலையில் பார்த்தா இந்த மாதிரி நல்லா ஊறி ரெடியாக இருக்கும். இதை நம்ம அப்படியே அரைச்சிட்டு மில்க் எடுத்துக்கலாம். சப்போஸ் இல்லைனா இதை முளைக்கட்டி கூட கொடுக்கலாம். முளைக்கட்டி கொடுத்தா இன்னும் ஸ்ட்ரென்த்து. அதுக்கு என்ன பண்ணணும்னா காலையிலேயே ஊற வச்சுடுங்க. ஊற வச்சதை நைட்டு இந்த மாதிரி தண்ணியில் வடிகட்டிட்டு ஒரு துணியில் கட்டி வச்சுடுங்க. தண்ணியெல்லாம் சுத்தமாக இருத்துட்டு இந்த மாதிரி கட்டிட்டு நைட்டு வச்சுடுங்க. இது நம்ம காலையில் பார்த்தோன்னா நல்லா மழை கட்டியிருக்கோம். ஒயிட் ஒயிட்டாக தெரிஞ்சு பாருங்கள். இதான் மழை கட்டினது. இதை நம்ம மிக்சியில் சேர்த்து அடித்து பால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டதும் தண்ணி சேர்க்காமல் ஒரு திருப்பிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 2-3 தடவை நல்லா அடித்து பால் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 5 minutes ஆகும். ஸோ பொறுமையாக அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பால் எல்லாத்தையும் அடித்து எடுத்த பிறகு இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்ம அடித்து எடுத்த ராகி மில்க் ரெடியாக இருக்குது. இது எப்படி கஞ்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பாலெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு லோ ஃப்ளேமில் பொறுமையாக கலக்கிட்டே இருங்க. 5 to 10 minutes ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சம் டெக்ஸ்சர் மாறிடுச்சு பாருங்கள். இன்னொரு 5 minutes கஞ்சி ரெடி ஆகிடும். பொறுமையாக கலக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேருந்து எடுக்க வேண்டாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் வேணும்னா 2 to 3 drops நெய் சேர்த்துக்கோங்க. சுகர் எல்லாம் சால்ட் சேர்த்துக்க வேண்டாம். குழந்தைங்க 1 year ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.